ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நாக் அவுட் கேம் தான் ஆட போகிறோம். ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு மேப் செலக்ட் பண்ணி உங்களை விட்ருவாங்க ஒரு பேட்டில் கிரவுண்ட் மாதிரி. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து அதர் பிளேயர்ஸை வந்து எலிமினேட் பண்ணணும், அதாவது தண்ணியில் தள்ளி விடணும். ஸோ இவங்களை வந்து எப்படி தள்ளி விடணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டார்கெட், அதாவது டைரெக்ஷனை வந்து லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களோட எவ்வளோ ஃபோர்ஸில் அடிக்கிறீங்கன்ட்டு வந்து நீங்கள் கீழே வந்து அதிகப்படுத்திக்கலாம், இல்லைனா கம்மியாக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 பேர் தான் இருக்கோம். ஸோ நம்ம ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம். ஸோ இந்த கேமை வந்து நானும் என் ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருக்கோம். ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஒதுங்கிக்கலாம், ஏன்னா அவன் நம்மளை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவான். ஓ பார்த்திங்கன்னா அவங்க வேறு எங்கேயோ போயிட்டான். ஐயோப்பா அவனே விழுந்துட்டான். ஸோ இந்த ரவுண்ட் வந்து ஆப்வியஸாக நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸி வின். ஸோ இப்போ வந்து இன்னொரு கேம் போகலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் ஆடி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான்ல, அவன் தான் வந்து என் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், அதாவது நம்ம ஏமை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணியாச்சு. பவர் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் வந்து என்னன்னா டைல் மாதிரி விளாடணும். ஸோ வந்து அவங்க ஃபஸ்ட்டு எந்த கலர் டைலுன்னு கொடுத்துருவாங்க, அதில் போய் நம்ம நிற்கணும். ஸோ இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லோ கொடுத்தாங்க, இப்போ வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் நிற்கலன்னா அப்புறம் மற்ற டைல் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம இதில் இருந்தால் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், அவனே போய் விழுந்துட்டான். ஸோ இந்த ரவுண்டும் நம்ம தான் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆடலாம். ஸோ பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு கதறான் பாருங்க, நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன்ட்டு. வாங்க நம்ம எமௌண்ட்டை போட்டு வெறுப்பேற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்ன இதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரூல்ஸ் எல்லாம் மாறும். ஸோ இப்போ வந்து எப்படி தெரியுமா, நம்ம வந்து மற்றவங்களை நாக் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி டைல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஏம் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஒருத்தர் நம்மளுக்கு வேறு ஸ்கெட்ச் போட்டிருக்கான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்திங்கன்னா பாதி பேர் இதில் எலிமினேட் ஆகிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நம்ம வந்து சேஃபாக ஆடலாம். ஸோ யாரும் நம்ம சைடு வரல. அங்கே பாருங்கள் 2 பேர் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா இந்த டைனோசர் மண்டை எல்லோரும் தள்ளி விட்றான். ஸோ பார்த்திங்கன்னா 1v1 போயிட்டுருக்கு. இப்போ அவனை அடித்தா கூட எனக்கு தெரிஞ்சு அவன் நவுந்துருவான். ஸோ அதனால் நம்ம வேறு டேரெக்ஷனில் பார்த்துக்கலாம். ஐயோ லாக் ஆகிடுச்சு தெரியாமல். ஸோ பார்த்திங்கன்னா ஐயோ இந்த ரவுண்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க, தூக்கி அடிச்சிட்டான் நம்மளை. ஸோ பரவாயில்ல, ஒரு ரவுண்ட் தானே. இந்த டைனோசர் மண்டையை நான் அடுத்த ரவுண்டில் வச்சு செஞ்சிடலாம். ஸோ இன்னமும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணலன்னா பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலான்னு சொன்னோம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து நான் ஒரு கிராணி போடலான்னு ஐடியாவில் இருக்கேன், அந்த எபிசோடு ஆரம்பிக்கலான்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சுன்னா, ஏதாவது கேம் போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நம்ம ஸ்பான் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைனோசர் மண்டை இருக்கான், அவனையும் நம்ம ஏம் பண்ணி அடிக்கலாம். போன ரவுண்டில் நம்ம தூக்கி அடிச்சிட்டான். பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்சு பயமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்மளை தான் ஏம் பண்ணுறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு செத்துருப்பான்னு நினைக்கிறேன். செத்துட்டான் பாருங்கள். இதுதான் தன்வினை தன்னை சுடும்ன்றது. ஸோ யார்கிட்ட பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் அடித்தாச்சு, அதுவும் நம்ம அவனை அடிக்காமல் அவனே போய் செத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு இது அதுவும் வின் ஆகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு ஏதோ பபுள் கம்னு ஏதோ வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பானாக இருக்குது, அதில் பட்டா பவுன்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த ப்ளூ கலரில் ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து நம்ம எய்ம் பண்ணலாம். ஸோ அன்லாக் பண்ணியாச்சு. அவனே போய் பபுள் அடிச்சுக்கிறான் என்னன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா ஒருத்தன் யாரும் என் வலையில் வந்து சிக்கிட்டான். சரி பறந்துட்டான். சரி ஓகே. பார்த்திங்கன்னா இவனுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கலாம், நவுறாமல் இருந்தால் சரி. எனக்கு தெரிஞ்சு கம்மியாகவே அடிப்பேன், ஏன்னா வெளியே போய் விழுந்துருவோம் நம்ம. பார்த்திங்கன்னா விழுந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு ஈஸி வின்னு. அவனுங்களே செத்துட்டானுங்க, என்னன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் மண்டையாக தான் இருக்கான். பார்த்திங்கன்னா அந்த பெங்குவினை சாவடிச்சிடலாம். இருங்க, அவன் வேறு எங்கேயோ போகிறான். அவனும் நம்மள மாதிரி சேஃபாக ஆடுறான். ஐயோ ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்திருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவன் நம்மளை அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம எங்கேயோ ஓரமாகவே போயிருந்துக்கலாம், மறுபடியும் சேஃபாக ஆடலாம்.
ஏன்னா அவன் நவுந்துட்டானா பார்த்தீங்கன்னா அவனும் நம்ம வழிக்கே தான் வரான். ஸோ நல்ல வேலை, அவன் பவர் கொடுத்துருந்தானா இன்னத்துக்கு வெளியே போயிருப்போம். ஸோ இப்போ வந்து மறுபடியும் சேஃபாக ஆடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவனை அட்டாக் பண்ணானா அவ்வளோதான். ஸோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஐயோ அட்டாக் பண்ணிட்டாங்க, மாட்டினோம் இந்த ரவுண்டு. அதே மாதிரி டைனோசர் மண்டி அடித்த மாதிரியே நம்மளை அடித்து தூக்கி விட்டான். ஸோ ரோப்ளாக்ஸில் வேறு ஏதாவது கேம் ட்ரை பண்ணலான்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் விளாண்டு போடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்ன வரும்னு தெரில. ஸோ என்ன வரும்னு பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட் வந்து ஐஸ் கோட் பண்ண சொன்னான், நான் அதுக்கு ஓட் பண்ணல. ஸோ இந்த ரவுண்ட் வந்து டைல் ரவுண்ட் போல். ஸோ இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பர்பிள் டைலில் இருக்கணுமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ரவுண்டில் செத்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஓரத்தில் இருக்கோம், நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல வேலை நம்ம இடத்துக்கு யாரும் வரல. ஸோ ஒருத்தர் செத்து போயிட்டான். டைனோசர் மண்டியும் செத்துட்டான், அவனே போய் வேறு டைலில் விழுந்து செத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஆரேஞ்ச் கலர் டைலில் நிற்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இவனை வாத்து மண்டியை முடிச்சிடலாம். ஐயோ யாரா அவன் எனக்கு ஏன் பண்ணுறான். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளே செத்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா 3 பேர் எதுவுமே அவன் ஜெயிச்சிட்டான் பார்த்திங்கன்னா. இல்லை அவனும் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை அவன் ஜெயிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து மறுபடியும் வரப்போகுது. ஸோ அதுலேயாவது நம்ம ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா போலார் போர்ட்டலாம். ஓகே ஏதோ போர்ட்டல் மாதிரி இருக்குது. ஸோ அதில் போனால் வந்து நம்ம வேறு டைலுக்கு வந்து டெலிபோர்ட் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வேலை, என்ன மாதிரியே தான் அவனும் யோசிச்சிருக்கான். ஸோ இங்கே இப்போ இது இருக்குது பேரிகார்டு மாதிரி. ஸோ அதனால் வெளியே போய் நம்ம ஒன்றும் உழுவல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்ச அவன் அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உனக்கு ரொம்ப கிட்டையே இருக்கோம். ஸோ நினச்ச மாதிரி இல்லை, அவனே ஒருத்தர் அட்டாக் பண்ணுறான். ஸோ இந்த ரவுண்ட் நம்மளை வெற்றிகரமாக சாவடிச்சிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும் ஒரு ரவுண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பாய்.